இவங்களுடைய உங்கள் பிறவி சாதாரண ஒரு வாழ்க்கை பயணம் அல்ல. நீங்கள் ஒரு முறை நீங்கள் நம்பிய ஒருவர் திடீரென விலகி இருக்கலாம். விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீ மற்றவங்க என்ன பண்றாங்க, அது என்ன நடக்குது, இங்க என்ன நடக்கிறது, முக்கியமாக உன்னுடைய பிறவியின் நோக்கம் என்னவா இருக்கணும்னு ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான டாபிக்ல 12 ராசிகளுக்கும் பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மக்கள் ஜோதிடர், வாஸ்து நிபுணர், ஹோம சக்கரவர்த்தி அப்படின்னு இவங்களை சொல்லலாம். நிறைய ஹோமங்கள் செய்யக்கூடிய மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் ஐயா அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு சார். நிறைய பதிவுகள் கொடுக்குறீங்க. அதுவும் இல்லாம நிறைய கோவில்களை பத்தி மக்களுக்கு சொல்றீங்க. புராதன கோவில்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கோவிலுக்கு போனா கஷ்டம் தீரும் அப்படின்னா தீருது. நிறைய பேர் அந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நமக்கு கமெண்ட்ஸ்லயும் ரெகுலரா சொல்றாங்க. உங்களுக்கு பர்சனலா மெசேஜும் வந்திருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன சின்ன நல்ல காரியங்கள் மக்களுக்காக நம்மளும் செய்யறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கான தலைப்பு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க, ஆக்சுவலா ஒவ்வொரு மனுஷனும் பிறந்த பிறவிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அவனோட பிறவி எடுத்ததற்கான விஷயம், அந்த அர்த்தம் என்ன அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா இந்த லைஃப் ஃபுல்லா சூப்பரா அவனுக்கு அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சோ அதவே இன்னைக்கு ஒரு டாபிக்கா கேட்டுடலாம் அப்படின்ட்டு தான். நீங்க சொல்லுங்க சார், எதனால இந்த பிறவியின் நோக்கம் என்ன? இப்ப மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு நபரும் பிறந்திருப்பாங்க. மேஷத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. சோ அந்த பிறவி எடுத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சோ ஒரு ஹாப்பியா இருக்கும். சோ நம்ம இதுக்காக தான் பிறந்திருக்கோமா, நம்மளோட நோக்கம் இதுதானா, இந்த பாதையில நம்ம செல்லல அப்படின்னா அதற்கான நிவர்த்தி பரிகாரம் இருந்தாலும் அதையும் நீங்க நீ கண்டிப்பா சொல்லணும். முதல்ல இந்த பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னா என்னன்றத மக்களுக்கு சொல்லிருங்க. கண்டிப்பா. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிகேதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு நவகோள்களின் துணை கொண்டு ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். உண்மையிலே இன்னைக்கு மேம் ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே பிறந்த பிறவியின் நோக்கம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக பிறந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்திற்கு நான் வாழ்க்கையில் இதை செய்யணும், நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல ஒரு விஷயம் என்னென்ன மேம், சில பேருக்கு தன்னுடைய நல்ல பணம் சம்பாரிச்சு நிறைய வெளிநாட்டில் இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க. என்னுடைய பூர்வீக மண்ணுக்கு நான் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், ஆசை இருக்கும். என்னுடைய பூர்வீக மண்ணுக்கு நான் திரும்பணும். எப்பயோ போயிருப்பாங்க, அந்த பூர்வீக மண்ணுக்கு திரும்ப வேண்டும். அதே போல முன்னோர்கள் அதாவது ஒரு விஷயத்தை செய்யாம விட்டு இல்லைன்னா செஞ்சு பாதியில நின்னதை நான் எடுத்து முடிக்கிறேன், நான் எடுத்து, அது கோவிலா இருக்கலாம், வீடா இருக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னோர்கள் செய்ய முடியாததை இந்த தலைமுறையினர் எடுத்து நான் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன், நான் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு செய்யறது. மூணாவது பார்த்தீங்கன்னா சில பேர் வயதானவர்கள், சில பேர் அவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் இல்லைனாலும் இதெல்லாம் நீ செய்யணும், நான் இல்லைனாலும் இதெல்லாம் நீ நம்மளுடைய பரம்பரை இதெல்லாம் இருக்கு, ஸோ இதெல்லாம் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணங்கள்லாம் மீண்டும் மீண்டும் ஏன் வருது? ஒருத்தர் நம்மளுடைய நோக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கங்கள் இருக்கும். அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம உலகத்துல பிறந்து தற்செயலா பிறந்தோமா, இல்லை நம்மளுடைய கருமா பலனா, நம்ம எதுக்காக நம்ம பிறந்தோம், என்ன விஷயத்துக்காக நம்மளுடைய லைஃப் ஓடின்னு இருக்கு அப்படின்னு. சில பேருக்கு எந்த விதமான நோக்கமே, அதாவது பிளைண்டா இருக்கும். சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாம பிளைண்டா இருக்கும். இதை பத்தி தான் இன்னைக்கு
இன்னைக்கு மேஷ ராசின்னு இன்னைக்கு இவங்களுடைய நோக்கம் என்ன, இவங்க என்ன செய்ய போறாங்க, எப்படி பண்ண போறாங்க, இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல்லா நம்ம தெரிஞ்சு, வீடு கட்டுறது, கோவிலுக்கு ஒரு விளக்கு, முன்னோர்கள் கடமையை நிறைவேற்றியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இந்த பிறவியின் நோக்கம் அப்படிங்கிறது. அதனால இது பார்த்தீங்கன்னா முதல்ல இதுல பார்த்தீங்கன்னா நம்ம இது பணம் சம்பாதிக்கிறதுக்குங்கிறது பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த ஒரு நோக்கத்தோட இருப்பாங்க, பணம் சம்பாதிக்கணும் பண்ணணும் அப்படின்னு சில பேர் அந்த நோக்கத்துல இருப்பாங்க. சம்பாரிச்ச பணத்தை சேர்க்கறதுக்குன்னு ஒரு சில பேருக்கு ஒரு நோக்கம் இருக்கும், நம்ம இதை இப்படி வாங்கணும், இங்க இடம் வாங்கணும், அங்க வீடு கட்டணும், எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற சிலருக்கெல்லாம் இருக்கும். அதனால இந்த ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எப்படி இருக்கு அதோடைய அர்த்தத்தை, பிறவியின் அர்த்தத்தை தேடினால், உன்னுடைய பிறவியின் அர்த்தத்தை நீ தேடினால் நீ அடுத்த உன்னோட லைஃப் நீ இன்னும் மெச்சூர்ட் ஆயிடுவ. இப்ப கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கு அப்படின்னு சொன்னா உன்னுடைய லைஃபோட அர்த்தத்தை நீ தெரிஞ்சுட்டேன்னு சொன்னா நீ இன்னும் நிறைய மெச்சூர்ட் ஆயிடுவ. பெரிய அதுக்கப்புறம் நீ பேசுறதும் உன்னுடைய செய்கையும் உன்னுடைய விஷயமும் அவ்வளவு ஒரு மாறுதலா இருக்கும். அதுதான் உன்னுடைய பிறவியின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் நீ புரிந்து கொண்டு ஒரு ராசியில நீ போன அப்படின்னு சொன்னா, நம்ம மேஷ ராசின்னா நம்ம இப்படிதான் போகணும், இந்த நோக்கத்துலதான் நம்ம இருக்கோங்கிறத சுவாமிஜி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நீ அதுல போனா சக்சஸ். சூப்பர், ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. இன்ட்ரோவே ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம் சார் ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்குமான அந்த பிறப்பின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேர்கள் இதற்காக தான் பிறந்திருக்காங்க. இது உங்க லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னா இந்த இடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அப்படின்னு எந்த இடத்த சொல்ல போறீங்க, அவங்களுடைய நோக்கம் என்னன்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்க மனசுல இருக்கக்கூடிய நோக்கம் என்னன்றதை நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி நேர்களே, நீங்க கமெண்ட்ல உங்களுடைய லட்சியம் நோக்கம் என்னன்றதை ஒரு முறை சொல்லிட்டு போங்க. சொல்லுங்க சார். ஓகே மேம். இப்போ விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி இருக்கு, கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி. இவங்களுடைய உங்கள் பிறவி சாதாரண ஒரு வாழ்க்கை பயணம் அல்ல. நீங்கள் ஒரு முறை அல்லது பல முறை உங்களையே புதியதாக உருவாக்கக்கூடிய முயற்சி. உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களை நீங்களே அடுத்தடுத்து என்ன பண்ணணும், அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும், அடுத்தடுத்து என்னென்ன அப்படிங்கிறது உங்களை நீங்களே தயார்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் ஏன் நடந்தது என்று பல வருடங்கள் கழித்தும் புரியாமல் இருக்கலாம். வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடந்துருச்சு, இப்ப வரைக்கும் அவங்களுக்கு புரியல ஏன் நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது, ஏன் நமக்காக இப்படி நடந்ததுன்னு இன்னைக்கு வரைக்கும் அதை யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நம்பிய ஒருவர் திடீரென விலகி இருக்கலாம், ஒன்று விட்டு ஒருத்தர் போயிருக்கலாம், இல்லை உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு. நீங்கள் கட்டி எழுப்பிய ஒரு வாழ்க்கை எதிர்பாராத விதமாக மாறி இருக்கலாம். 10 வருஷம் 12 வருஷம் நீ மனைவியோடையோ அல்லது உன் கணவரோடையோ நீ இருந்திருந்த அப்படின்னு சொன்னா திடீர்னு ஒரு மாறுதல் வந்துருச்சு. இனி நான் பழைய மனிதன் இல்லை என்று உங்களுக்குள் ஒரு உணர்வு வந்திருக்கலாம். இனிமேல் நான் இப்படி இல்லை, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சில பேருக்கு இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களுக்குள் மறைந்திருக்கும் உண்மையான சக்தியை வெளியே கொண்டு வருவதற்காகத்தான் அப்படின்னு சொல்றது. ஆனா இன்னைக்கும் நான் சொல்லுவேன், விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்க என்னைக்கு பெண் சாபத்தை நிவர்த்தி செய்கிறார்களோ அன்னைக்கு தான் இவங்க வாழ்க்கையில சக்சஸ் உண்டு. ஏன்னா நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு அந்த ஒரு விஷயம் இருக்கு. அந்த பெண் சாபம் அது எப்படி வேணாலும் இருக்கும், பிரேத சாபம்னு சொல்லுவாங்க, பெண் சாபம்னு சொல்லுவாங்க. அதை அவங்க கண்டிப்பா பண்ணணும். அதை பண்ணும்பொழுது தான் நீங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருந்திருக்கிறது. வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. உனக்கு 2 கல்யாணம் நடந்ததோ, நீ வீடை விற்றதோ, உனக்கு இவ்வளோ கடன் வந்ததோ, உன்னுடைய வாழ்க்கை நீ ஒரு நோக்கத்தை நோக்கி போயின்னு இருக்க, உனக்கு வரது வேற ஒரு விஷயமா திசை மாறி வந்துட்டு இருக்கு என்ற அந்த தருணமே உங்களுக்கு சில நேரத்தில் பார்த்தோன்னா வாழ்க்கையில உனக்கு பாடம் மிகவும் ஆழமானது. கோபத்தை சக்தியாக மாற்றுவது, வலியை ஞானமாக மாற்றுவது, துரோகத்தை அனுபவமாக மாற்றுவது, இழப்பை ஒரு தொடக்கமாக மாற்றுவது, இதெல்லாம் உன்னோட வாழ்க்கை நோக்கமாக இருக்க வேண்டும். ஸோ உயர்ந்த நோக்கத்தோட நீ உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றது. உங்கள் பிறவியின் நோக்கம் அழிவை சந்திப்பது அல்ல, நீ அதெல்லாம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் நீங்கள் கடந்து வந்த வழிகளை நினைத்து வருத்தப்பட மாட்டீங்க. நான் இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு நான் வந்துட்டேன், நான் இவ்வளவு இது பண்ணி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றது. அந்த ஒரு வழி இல்லை என்றால் இன்னைக்கு நான் உருவாகி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் நீங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில வலியும் வேதனையும் நான் அனுபவிச்சதுனால தான் இன்னைக்கு விருச்சிக ராசின்னு சொன்னா இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய வலியும் என் வேதனையும் நான் தாங்கிட்டு இன்னைக்கு நான் சிறப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அந்த ஒரு விஷயமே. விருச்சிகத்தின் பிறவி நோக்கம் உலகத்திடம் உன்னை நிரூபிப்பது அல்ல, உன்னுள் இருக்கும் மறைந்திருக்கும் உண்மையான சக்தியை நீயே கண்டுபிடிப்பது.
அப்படிங்கிறது தான். உனக்குள்ள இருக்கிறத நீ கண்டுபிடிச்சு நீ வெளியே கொண்டு வந்து நீ அடுத்த விஷயத்த நீ சக்சஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் உன்னுடைய லைஃப்ல. நீ நீ மற்றவங்க என்ன பண்றாங்க, அது என்ன நடக்குது, இங்க என்ன நடக்கிறது, முக்கியமாக உன்னுடைய பிறவியின் நோக்கம் என்னவா இருக்கணும்னு அடுத்தவர்களை நீ மற்றவங்கள சந்தேகப்படக்கூடாது. சந்தேகம்ங்கிறதே இருக்கும். நீ அழிந்து விட்டாய் என்று நினைத்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து நிற்பதே உன் பிறவியின் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நீ இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க சில பேர். இன்னைக்கு நீ இருக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு நாள் நீ அந்த அதுக்கெல்லாம் இல்லை, நான் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி நீ வரணும். அதுதான் உன் வாழ்க்கையில நீ அது நீ உன்னுடைய தொழில்ல, உன்னுடைய வேலையில, அதுவும் உன்னுடைய வேலையில மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் இருந்துட்டே இருப்பாங்க. உன்னுடைய நோக்கம் உயர்ந்த நோக்கமாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களை கெடுப்பதற்காக இருக்கக்கூடாது. இவனை எப்படியாவது காலி பண்ணிட்டு அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும், இதை நம்ம எப்படியாவது இது பண்ணிட்டு வந்துடணும். தொழில்ல போட்டி இருக்கலாம். ஆனா அந்த தொழில்ல ஒருத்தனுக்கு பில்லி சுண்ணி வச்சு நான் பெரிய ஆளா வரணும் முடியுமா? அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வரக்கூடாது. ஸோ அந்த விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு நம்ம இப்படித்தான் வரணுன்றது தான் உன்னுடைய கர்மா பலன். உன்னுடைய பிறவியின் நோக்கம் உனக்கு நீ நிறைவேற்ற வேண்டும் நீ நினைச்ச அப்படின்னு சொன்னா உனக்கான ஆலயம் போயிட்டு உனக்கான சில விஷயங்கள் பண்ணி சக்சஸ் பண்ண. என்ன ஆலயமா சார் இருக்கும் அது? எந்த ஆலயத்துக்கு போயிட்டு? அவங்களுக்கு 2 ஆலயம் இருக்கு. ரெண்டு கோவிலுக்கு போகலாம். அவங்களுக்கு எந்த கோவிலுக்கு விருப்பம் இருக்கோ அந்த கோவிலுக்கு போகலாம். ஆனா அவங்களுக்கு 2 ஆலயம் இருக்கு விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு. ஒண்ணு மயிலாடும் மலை. மயிலாடுதுறை கேள்விப்பட்டிருக்கேன். மயிலாடும் மலை. ஆனா உண்மையிலேயே நான் சொல்றேன், அந்த மயிலாடும் மலை அந்த ஒரு கோவிலே அவங்களுக்கு சிறப்பான கோவில். முடிஞ்சதோ இல்லையோ குறுகிய மலை போயிட்டு வந்து அந்த முருகனை பார்த்துட்டு வந்தாங்கன்னாலே விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும். மயிலாடும் மலையில இருக்கக்கூடிய முருகர். இன்னொரு ஆலயம் சார்? இன்னொரு ஆலயம் பாத்தீங்கன்னா வள்ளிமலை. ரெண்டுமே மலைதான். அதுல நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் மயிலாடும் மலை. அதுல ஒரு பேரே அவ்வளவு அழகா இருக்கு, மயிலாடும் மலை. அந்த கோவிலோட ஒரு கோவில் சுத்தி வரும் இல்லையா, அந்த கோவில் சுத்தி வர்றது அந்த இடுக்கு பிள்ளையார் கேள்விப்பட்டிருக்கோம்ல, திருவண்ணாமலை. எவ்வளவு சின்ன விஷயத்துல அது உள்ள போயிட்டு வெளியில வரா, அந்த மாதிரிதான் அந்த சுவாமியை சுத்தி ரொம்ப கொஞ்சம் சிரமமா இருக்கும் சுத்தி வர. ஒரு சுத்து வரத்துக்குள்ளேயே ஒரு ஆள் உள்ள போற மாதிரி தான் இருக்கும், ஒரு ஆள் சுத்தி வர மாதிரி தான். சின்ன இவ்வளவுதான் ஸ்பேஸ், கொஞ்சம் ரொம்ப சின்ன ஸ்பேஸ். நம்ம போயிட்டு வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த கோவில்ல இன்னொரு மிக முக்கியமானது என்ன அப்படின்னு, உன்னுடைய பிறவியின் நோக்கம் நீ அடைய அந்த கோயிலுக்கு நீ போனேன்னு, நீ விருச்சிக ராசியா இருந்தா அந்த கோயிலுக்கு போனேன்னு வேண்டிட்டு முருகனுடைய முக்கியமான நாள்ல நீ போய் தேங்காய் கட்டிட்டு வந்த அப்படின்னு சொன்னா within 45 daysல உனக்கு நீ நினைச்சது நடக்கும். within 45 days. சூப்பர் சார், ரொம்ப அருமை சார். இந்த ராசிக்கு பிறவியோட நோக்கம் என்ன அப்படின்னு ரொம்ப தத்ரூபமா அருமையா சொன்னீங்க. நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், இல்ல ஜாதகமே கணிக்கணும், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்லாம் இருக்கு, ஜாதகம் இன்னும் எனக்கு கணிக்கல அப்படின்னா கூட வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்க ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வரலாம். ஜாதக ரீதியா சில பேருக்கு பிரச்சனை இருக்கும், லைஃப்லயே நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படா நான் வெளியில வர போறேன், எனக்கு என்ன தசாபுக்தி நடக்குது, எதனால எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, கடன் தொல்லை ஏன் இருக்கு, திருமணம் தடையாவே இருக்கு, ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கல, குழந்தை ஏன் இன்னும் பிறக்கல, சொந்த வீடு ஏன் இன்னும் அமையலை, இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறை உங்க ஜாதகத்தை எடுத்து புரட்டி பாருங்க. ஜாதகத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சரிபடுத்தினாலே போதும், உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து எளிமையா நீங்க வெளில வந்துடலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சார் கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்க பேசலாம், நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், நிறைய புராதன கோவில்கள்ல உள்ள பரிகாரங்கள், சூட்சமமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இதை தவிர்த்து உங்க வீட்டுல ஹோமம் செய்யணும், ஒரு கணபதி ஹோமம், இல்ல உங்க வீட்டுல கிரகப்பிரவேசம் இருக்கு, கிரகப்பிரவேசத்துக்கு ஹோமம் பண்ணணும், இந்த மாதிரி இருந்தாலும் இதே சேம் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கும் நீங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.